ஸ்குட் கேம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் ஸ்குட் கேமை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருமே எண்டிங்கை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதுலேருந்து ஜெயிச்சு வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டிருக்க மாட்டாங்க. ஐ மீன் இதோட எண்டு வந்து ஒரு கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து என்னோடய டைம்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த டோட்டல் ஆஃப் வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வருது. ஐ மீன் நான்லாம் இப்போ இந்த மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் ஆகலைங்க, எனக்கு 1 டே ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஐ மீன் ஒரு மூவி பார்க்கறனா கண்டினியூவாக பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து பார்க்கக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 டே அந்த மாதிரி ஆகிடுச்சு. சீசன் 2வோட ஓவரால் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ வந்து அகைன் அவங்க கேமை கூப்பிட்றாங்க. ப்ளஸ் அதேமாரி இதில் வந்து மேனேஜராக இருக்காருங்களே, அவரோட தம்பி வந்து இங்கே வருவார். பட் அவரோட தம்பியை வந்து அவங்க அண்ணா வந்து சுட்டுருவாங்க. ரெண்டாவது கேமில் இன்னொன்று என்ன ட்விஸ்ட்டுன்னா, மேனேஜர் அதாவது பிளாக் மாஸ்க் போட்டிருக்குது அவரே வந்து கேம் பிளேயராக இதில் வந்து மாறி வந்துடுவார். ஸோ மாறி வந்து ஹீரோ கூட இருந்து துரோகம் பண்ணுற மாதிரி தான் அந்த கேமோட கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹீரோ வர வச்சு ஹீரோவும் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஸோ எல்லாமே ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடியாள்னு ஒரு ரெட் கலர் டீம் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, இந்த அடியாள் டீம் வந்து ப்ளே பண்ணுற டீமர்ஸ் எல்லாத்தையுமே சாவடிக்கிறாங்க. அதாவது கேமுக்காக மட்டும் இல்லாமல் ரியலாகவே சாவடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இதுதான் படத்தோட மேட்ரு. ஸோ வேறு எதுவும் இல்லை இந்த படத்தில். ஸோ இதை ஒரு கேமாக வச்சு மூவ் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மேனேஜர் பிளாக் மாஸ்க் போட்டிருக்கவர் வந்து அவர் வந்து கூட வந்து அவர் வந்து 1ஆம் நம்பர் பிளேயரு. ஸோ அவர் வந்து நார்மலாக பிளேயர் மாதிரி எல்லோரும் கூட இருந்து கேமை ப்ளே பண்ணிவிட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு இப்படி எல்லாருமே அந்த நம்பர் 1 பிளேயர் அதாவது மேனேஜர் வந்து ஒரு பிளேயராக வந்து ஏமாற்றிட்டு லாஸ்ட்டாக அவர் கூட இருந்த பிளேயரையும் சுட்டு கொல்றாரு. கொன்னதுக்கப்புறம் அகைன் அவரோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து அதாவது மேனேஜராக வந்து திரும்ப ஹீரோ ப்ளஸ் ஹீரோவோட ஃப்ரெண்டு இதில் கொண்டுடுறாங்க. இதுதாங்க படத்தோட எண்டு. வேறு எதுவுமே இல்லை. எண்டு இதில் யாரும் ஜெயித்த மாதிரிலாம் காட்டல. ஒரு எதிர்பார்க்காத ஒரு எண்டை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கிறதுனால